தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தர் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் அல்லல் அகற்றிய அவதார புருஷர் குறித்து நாம் முதலில் சிந்திப்போம். ஆன்மீக அறிவை பரப்புதல், டிசெமினேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், இதுதான் குருதேவர் ஸ்தாபித்த தெய்வீக வாழ்க்கை சங்கத்தின் லட்சியமாகும். கொடுத்தல் என்பது சிவானந்தரிடம் இயற்கையிலேயே ஊறிய ஒரு குணமாகும். பத்தமடையில் குழந்தையாய் இருக்கையில் தாய் தனக்கு தின்ன கொடுத்ததை மற்ற பையன்களுக்கு கொடுத்து விடுவார். பள்ளியிலும் கல்லூரியிலும் தமது சக மாணவர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்தார். மருத்துவக் கல்லூரியில் படிக்கையில் அம்ப்ரோசியா பத்திரிகையின் மூலம் மக்களுக்கு மருத்துவ அறிவை கொடுத்தார். மலேயாவில் நோயாளிகளுக்கு மருத்துவ உதவியை கொடுத்தார். இவ்விதம் தன்னிடம் இருந்த அனைத்தையும் பிறருக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த கொடுத்தலில் இன்பம் காணும் தன்மையானது துறவியான பின்பும் பன்மடங்கு அதிகரித்தது. தொடர்வது தானத்தில் சிறந்தது ஞான தானம் என்பது குறித்ததாகும். ஆன்மீக பயிற்சிகளாலும் கடும் தவத்தாலும் தியானத்தாலும் அவருக்கு உள்ளிருந்த ஆன்ம ஞானம் பீரிட்டு எழுந்த பொழுது அந்த ஞானத்தை அவர் அவ்வப்பொழுது எழுதி தொகுத்து வைத்தார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற பரந்த மனப்பான்மையில் தான் பெற்ற ஞானத்தை உலகோருக்கு வாரிக் கொடுத்தார். உலகெங்கும் பிரசித்தமான குருதேவரின் 20 முக்கியமான ஆன்மீக போதனைகள், 40 நல்லுரைகள், சாதன தத்துவம் போன்ற வெளியீடுகள் இந்த விதத்தில் உருவானவையே ஆகும். சுவாமிஜியை சொர்க்காசிரமத்தில் சந்தித்த யாத்ரீகர்கள் தங்கள் ஊர் திரும்பியதும் அவருடன் தொடர்பு கொண்டனர். அவரது வெளியீடுகளை படித்தவர்கள் மேலும் விளக்கங்கள் வேண்டி அவருக்கு கடிதங்கள் எழுதலாயினர். குருதேவரும் தமக்கு வந்த கடிதங்களுக்கு உடனுக்குடன் பதில் எழுதி விடுவார். உடனடி பதில் என்பது குருதேவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல அம்சங்களுள் ஒன்றாகும். மற்ற தானங்களை காட்டிலும் ஞான தானம் மிகச் சிறப்பு வாய்ந்ததாகும். இதை பற்றி குருதேவர் பசித்தவருக்கு உணவு கொடுத்தால் சிறிது நேரத்துக்குள் அவர்களுக்கு மீண்டும் பசி எடுக்க ஆரம்பிக்கும். உடையற்றவர்களுக்கு உடை கொடுத்தால் விரைவில் அவர்களுக்கு பழைய நிலை ஏற்பட்டுவிடும். பணமற்றோருக்கு பணம் கொடுத்தால் அது செலவழிந்ததும் மீண்டும் பணத்துக்கான தேவை ஏற்படும். யார் யாருக்கு எது எது வேண்டுமோ அது அனைத்தையும் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தவர்கள் ஆவீர்கள் என்று கூறியிருக்கிறார். இதனால் தான் பிறர்க்கரிய ஞானத்தை அவர் அள்ளி அள்ளி அனைவருக்கும் கொடுத்தார். ஞானத்தில் சிறந்தது ஆன்ம ஞானம்தானே. தனது ஆன்மீக அனுபவங்களை சுவாமி சிவானந்தர் உரையாடல்கள், சொற்பொழிவுகள், கடிதங்கள், கட்டுரைகள் மற்றும் புத்தகங்கள் மூலம் எங்கும் பரப்பினார். இதில் பேச்சு மேடையை விட அவர் அச்சகத்தை அதிகமாக பயன்படுத்தினார். கேட்டது விரைவில் மறந்து போகும், ஆனால் அச்சிட்ட விஷயம் என்றும் இருக்குமல்லவா. சொர்க்காசிரமத்தில் சுவாமிஜி இருந்த சமயத்தில் மீரட்டிலிருந்து வெளியான சுதர்ஷன், சங்கீர்த்தன், ஸ்வர்மம் போன்ற பத்திரிகைகளுக்கு கட்டுரைகளை அனுப்பி வெளியிட்டு வந்தார். கோரக்பூரில் உள்ள கீதா பிரஸ் வெளியீடுகளான கல்யாண் மற்றும் கல்யாண கல்பத்தருவிலும் அவரது கட்டுரைகள் வெளியாயின. அவை தவிர எண்ணற்ற ஏனைய பலவற்றுக்கும் அவர் தம் கட்டுரைகளை அனுப்பி வந்தார். ஒரு பத்திரிகை ஆசிரியர் ஒரு கட்டுரையை கேட்டால் சுவாமிஜி 4-5 கட்டுரைகளை அனுப்பிவிடுவார். அவை வெளியிடப்படாவிடனும் கூட ஆசிரியர் குழுவில் உள்ள சிலராவது அதை படிக்கலாம் அல்லவா. ஒருவர் படித்தால் கூட எனக்கு திருப்தியே. ஆசிரியர்கள் விரும்பினால் அவற்றில் ஏதாவது ஒன்றை வெளியிடுவர். அந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு நன்மை உண்டாகட்டும் என்று தம் செயலுக்கு அவர் விளக்கம் கூறுவார்.
சுவாமிஜியின் கட்டுரைகள் வெளியான சில பத்திரிகைகளில் சில ஆபாச விஷயங்களும் இருந்ததை குறிப்பிட்டு சிலர் தரம் குறைந்த விளம்பரங்களுடன் கூடிய பத்திரிகைகளுக்கு சுவாமிஜி எதற்காக தம் கட்டுரைகளை அனுப்புகிறார் என்று கண்டனம் எழுப்பினர். அதற்கு சுவாமிஜி, இந்த மாதிரி பத்திரிகைகளுக்குத்தான் நான் முதலில் என் கட்டுரைகளை அனுப்புவேன். புலன்வழி விஷயங்களை படித்து மாசுற்ற மனங்கள் இத்தகைய ஆன்மீக விஷயங்களை படித்து சுத்தமடையும். ஒரே தராசில் ஆன்மீக விஷயத்தையும் காமச்சுவையையும் எடை போட்டு பார்க்கும் வாசகர்கள் விரைவிலேயே ஆன்மீக விஷயத்தின் அருமை பெருமையை உணர்ந்து கொள்வார்கள். அவர்கள் நல்ல ஆன்மீகவாதிகளாக மாறிவிடுவார்கள். ஆன்மீக விஷயங்கள் வரும் பகுதியை தனியாக சேகரித்து அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவற்றை மீண்டும் படிப்பார்கள். நாஸ்திகர்களையும் நம்பிக்கை அற்றவர்களையும் தான் நான் மாற்றியமைக்க வேண்டும். மற்றவர்களிடம் ஏற்கனவே சமய நம்பிக்கை இருக்கிறது, அவர்களை மாற்றுவதில் அவ்வளவாக கஷ்டம் கிடையாது என்று அழகாக பதில் சொல்லுவார். சென்னையிலிருந்து வெளியான மை மேகசின் ஆஃப் இந்தியா என்ற ஒரு பத்திரிகை வாசகர்களிடையே மிகவும் பிரபலமாயிருந்தது. காரணம், அதில் சினிமா விஷயங்களும் விளம்பரங்களும் அதிகம். இந்தியாவில் மட்டுமல்லாது இலங்கை, பர்மா, மலேயா போன்ற நாடுகளிலும் அது பரவலாக விற்கப்பட்டது. இந்த பத்திரிகைக்கு சுவாமிஜி தமது கட்டுரைகளை அனுப்பி வந்தார். 1931 அதில் குருதேவரின் படைப்புகள் வெளிவரத் தொடங்கியது முதல் ஆயிரக்கணக்கில் அன்பர்கள் குருதேவரை பற்றி அறிந்து அவரிடம் தொடர்பு கொள்ளலாயினர். மனம் திறந்து தங்கள் குறைகளையும் குற்றங்களையும் தொல்லைகளையும் துன்பங்களையும் அன்பர்கள் குருதேவர் முன் சமர்ப்பித்தனர். குருதேவரும் உடனுக்குடன் அவர்களுக்கு உதவியை நல்கினார். தனது பரிதாப நிலையை பற்றி எழுதிய ஒரு பக்தருக்கு குருதேவர் ஆறுதல் சொல்லி, கடைசியில் ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது, கவலை வேண்டாம், இங்கே வாருங்கள், என்னுடன் தங்குங்கள், உங்களுக்கு என்னால் ஆன உதவியும் தொண்டும் செய்து நான் உங்களை ஒரு பெரிய யோகியாக ஆக்கிவிடுகிறேன் என்று பதில் எழுதினார். குருதேவரின் அன்பான வரவேற்பை நான் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே இல்லை என்று கூறுகிறார் அந்த நண்பர். அனைவரையும் மனம் திறந்து வரவேற்று உபசரிப்பதில் குருதேவருக்கு இணை அவர்தான். நாளைய நிகழ்வில் குருதேவரது கடிதங்கள் செய்த அற்புதம் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.